அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 5/2/2019 நடப்பு நிகழ்வுகள் தான் பார்க்க போகிறோம். இந்த கொஸ்டினுக்குரிய பிடிஎஃப் லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ வேணுங்கிறவங்க டவுன்லோட் பண்ணி எழுதிக்கலாம். ஆன்சர் கீக்கு இந்த வீடியோ வச்சு செக் பண்ணிக்கலாம். +2 ஹிஸ்ட்ரி 15 டேஸ் ஸ்டடி பிளானில் டே 9க்குரிய வீடியோ லிங்க்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன். ஸோ ஃபாலோ பண்ணுறவங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்குறதுக்கு முன்னால் நேற்றைய நடப்பு நிகழ்வு, அதாவது 4/2/2019 நடப்பு நிகழ்வுகள் ஒரு தடவை ரிவிஷன் பண்ணிடலாம். சிறு விவசாயிகளுக்கு வங்கி கணக்கில் 6000 செலுத்தும் திட்டத்தில் முதல் தொகை பிப்ரவரி மாதம் செலுத்தப்படும். 30வது சாலை பாதுகாப்பு வார விழா பிப்ரவரி 4லிருந்து 10ஆம் தேதி வரை கடைபிடிக்கப்படுகிறது. இந்த ஆண்டுக்கான கருப்பொருள் சாலை பாதுகாப்பு, உயிர் பாதுகாப்பு. உலக புற்றுநோய் தினம் பிப்ரவரி 4ஆம் தேதி கொண்டாடப்படுகிறது. குடியுரிமை திருத்த மசோதாவுக்கு எதிர்ப்பு தெரிவித்து மணிப்பூரைச் சேர்ந்த அரியம் ஷாம் சர்மா 2006இல் வழங்கப்பட்ட பத்மஸ்ரீ விருதை திருப்பிக் கொடுக்கப் போவதாக அறிவித்துள்ளார். அர்ஜென்டினாவுக்கான புதிய இந்திய தூதராக தினேஷ் பாடியா நியமிக்கப்பட்டுள்ளார். பிஎன்பி மெட்லைஃப் இன்சூரன்ஸ் விளம்பர தூதராக PV சிந்து நியமிக்கப்பட்டுள்ளார். ஒன்ராஸுக்கான புதிய இந்திய தூதராக BS முபாரக் நியமிக்கப்பட்டுள்ளார். புர்கினோ பேசோவுக்கான புதிய இந்திய தூதராக விஜய் சிங் சவுகான் நியமிக்கப்பட்டுள்ளார். KGAF அதாவது காலா கோடா ஆர்ட்ஸ் ஃபெஸ்டிவல் மும்பையில் நடைபெறுகிறது. பஞ்சாப் மாநில நீர்வாழ் உயிரினமாக இண்டூஸ் ரிவர் டால்ஃபின், அதாவது சிந்து நதி டால்ஃபின் அறிவிச்சிருக்கிறாங்க. பசுபு கும்குமா ஸ்கீம் ஆந்திர மாநிலத்தில் அறிமுகப்படுத்தப்பட்டுள்ளது. ஸோ இன்றைய நடப்பு நிகழ்வுகள் பார்க்கலாம். தாய் சேய் நல வாகன சேவை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? ஸோ தாய் சேய் நல வாகன சேவை திட்டம் எப்போது தொடங்கப்பட்டது? 2013. ஸோ 2013 தான் தமிழ்நாட்டில் தாய் சேய் நல வாகன சேவை திட்டம் தொடங்கப்பட்டிருக்குது. இதற்கான எண் பார்த்திங்க அப்படின்னா 102. இதில் இப்போ இந்த தாய் சேய் நல வாகன சேவை திட்டத்தின் கீழே 15 புதிய ஊர்திகள், ஓகேங்களா, 15 புதிய ஊர்திகள் முதல்வர் எடப்பாடி பழனிசாமி தொடங்கி வச்சிருக்காங்க. இந்த தாய் சேய் நல வாகன சேவை திட்டம் எதுக்காக அப்படின்னா, தாய்மார்களையும் குழந்தைகளையும் மருத்துவமனையிலேருந்து பாதுகாப்பாக அவங்களோட வீட்டுக்கு அழைத்து செல்லவும், அடுத்து உடல்நலம் குன்றியிருக்கிற பெண்கள் அவங்களோட குழந்தைகளை அழைத்து செல்லவும் தொடங்கப்பட்டதான் இந்த தாய் சேய் நல வாகன சேவை திட்டம் அப்படிங்கிற ஒன்று. எந்த IIT அறிவியலாளர்கள் கேரட்டிலிருந்து லேசர் கதிர்வீச்சை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளனர்? ஸோ எந்த IIT அறிவியலாளர்கள் கேரட்டிலிருந்து லேசர் கதிர்வீச்சை உற்பத்தி செய்து சாதனை படைத்துள்ளனர்? சென்னை IIT. ஸோ சென்னை IIT ஆராய்ச்சி குழு தான் இந்த சாதனை படைச்சிருக்காங்க. அதாவது கேரட்லேருந்து லேசர் கதிர்வீச்சை உற்பத்தி செஞ்சு சாதனை படைச்சிருக்காங்க. சுற்றுச்சூழலுக்கு பாதிப்பில்லாத வகையில் காய்கறியிலிருந்து லேசர் கதிர் உற்பத்தி செய்யப்படுது, இதுதான் முதல் முறை அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சர் CV ராமனோட கண்டுபிடிப்பை பேஸாக வச்சு இந்த சாதனையை நிகழ்த்தியிருக்கிறாங்க. அண்மையில் நடத்தப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள யானைகளின் எண்ணிக்கை எவ்வளவு? ஸோ அண்மையில் நடத்தப்பட்ட யானைகள் கணக்கெடுப்பின்படி தமிழகத்தில் உள்ள ஆசிய யானைகள், ஓகேங்களா, ஆசிய யானைகளின் எண்ணிக்கை எவ்வளவு அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஸோ எவ்வளவு அப்படின்னா 2761. ஸோ இது ஒரு GK கொஸ்டின் தான், ஓகேங்களா. தமிழகத்தில் 2761 ஆசிய யானைகள் இருக்குது. இந்தியாவில் 27,312 ஆசிய யானைகள் இருக்குது. ஸோ இது எதுக்கு சொல்கிறேன் அப்படின்னா, கடந்த ஒரு வார காலமாக ஒரு நியூஸ் தினமணியில் லாஸ்ட்டில் ஒன்று போட்டுக்கிட்டே இருப்பாங்க. என்ன அப்படின்னா, சின்னத்தம்பி அப்படிங்கிற ஒரு யானையை பற்றி, ஓகேங்களா. இது நம்ம ஒபின் பண்ணக்கூடாது, ஜஸ்ட் நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கோங்க. அதாவது உலக அளவில் 3 யானை இனங்கள் இருக்குது, ஓகேங்களா. உலக அளவில் 3 யானை இனங்கள் இருக்குது. என்னென்ன அப்படின்னா, ஆப்பிரிக்க அடர்காட்டு யானை, 2வது ஆப்பிரிக்க புதர் யானை, 3வது ஆசிய யானை. நம்ம தமிழ்நாடு இந்தியாவில் இருக்கிறதெல்லாம் எல்லாமே பார்த்திங்கன்னா ஆசிய யானை இனத்தை சார்ந்தது, ஓகேங்களா. கோவை மாவட்டத்தில் சின்ன தடாகம் பெரிய தடாகம் அப்படிங்கிற இடத்துல பார்த்திங்கன்னா பயிர்களை ரொம்பவே சேதப்படுத்திருச்சு. எந்த யானைகள் பார்த்தீங்கன்னா விநாயகன் சின்னத்தம்பி அப்படிங்கிற 2 யானைகள், ஓகேங்களா. அந்த விநாயகனையும் சின்னத்தம்பியும் பார்த்தீங்க அப்படின்னா வேற இடத்துக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இந்த மாதிரி பயிர்களை ரொம்ப சேதப்படுத்துது அப்படின்னு சொல்லிட்டு, அதாவது மலைப்பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணுறாங்க. மலைப்பகுதிக்கு ஷிஃப்ட் பண்ணுற அந்த யானைகள் பார்த்தீங்க அப்படின்னா விநாயகன் இருந்துக்கிடுச்சு. ஆனால் அந்த சின்னத்தம்பி அப்படிங்கிற யானை பார்த்தீங்க அப்படின்னா அது இல்லை. என்ன பண்ணுது அப்படின்னா 100 கிலோமீட்டருக்கு அப்பால் உள்ள டாப் ஸ்லிப், அதாவது நீங்கள் 11th புக்கில் யானை அப்படிங்கிற ஒரு டாபிக் இருக்கும், ஒரு பாடம் இருக்கும். அதில் நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா டாப் ஸ்லிப்னு சொல்லி போட்டிருப்பாங்க. அந்த டாப் ஸ்லிப் இடத்துல பார்த்தீங்கன்னா யானைகள் விட்டுருவாங்க.
ஸோ அந்த இடத்துல வந்து யானைகள் வந்து அதிகமாகவே காணப்படும். ஸோ அங்கே போய் விட்டுறாங்க. ஆனால் இந்த யானை வந்து என்ன பண்ணுன்னா 100 கிலோமீட்டருக்கு அப்பால், ஓகேங்களா, அந்த 100 கிலோமீட்டருக்கு அப்பாலும் ஒரு 3 நாட்கள் இல்லைன்னா 4 நாட்கள் வந்து பயணம் செய்து திரும்பவும் அதே இடத்துக்கு வந்து வந்துடுது. ஸோ இந்த நியூஸையும் அந்த தமிழ் புக்கு நீங்கள் படிச்சிங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு தெரியும். ஸோ யானை வந்து எங்கே விட்டாலும் அது வந்து கரெக்டாக வந்து வந்துடும் அப்படிங்கிற ஒரு நியூஸ் வந்து வரும், ஓகேங்களா. ஸோ வந்துருச்சு. இதைத்தான் அங்காளக்குறிச்சி அப்படிங்கிற ஒரு கிராமத்தில் வந்து திரும்பவும் வந்துருச்சு, ஓகேங்களா. இதை திரும்பவும் தமிழ்நாட்டு, அதாவது நம்ம வனத்துறையினர் வந்து திரும்பவும் கூட்டு போண்டு அந்த டாப் ஸ்லிப்லேயே விட்றாங்க. ஆனால் திரும்ப வந்துடுது. ஸோ இந்த மாதிரி ப்ராப்ளம் தான் நடந்துகிட்டு இருக்கு. இது வந்து தினமணியில் ஒரு வார காலமாக வந்து நடந்துக்கிட்டே இருக்குது. ஸோ ஜஸ்ட் நீங்கள் வந்து இது வந்து தெரிஞ்சு வச்சுக்கோங்க, ஓகேங்களா. சின்ன தம்பி அப்படிங்கிற யானை, ஓகேங்களா. தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? ஸோ தேசிய குடற்புழு நீக்க தினம் எந்த நாளில் கொண்டாடப்படுகிறது? பிப்ரவரி 10. ஸோ பிப்ரவரி 10 தான் அந்த தேசிய குடற்புழு நீக்க தினம் வந்து கொண்டாடப்படுகிறது. ஸோ இது சம்மந்தமாக சுமார் 2.26 கோடி குழந்தைகளுக்கு குடற்புழு நீக்க மாத்திரைகள் வந்து 8ஆம் தேதி வழங்கப்பட உள்ளன. எப்பயுமே 10ஆம் தேதி தான் கொடுப்பாங்க. ஆனால் 10ஆம் தேதி வந்து சண்டே வரதுனால 8ஆம் தேதி வந்து வழங்கப்படுகிறது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க, ஓகேங்களா. தமிழகத்தில் புதிய சூரிய கொள்கை 2019 இலக்கு எவ்வளவு? ஸோ தமிழகத்தில் புதிய சூரிய கொள்கை 2019 இலக்கு எவ்வளவு? 9000 மெகாவாட். ஸோ தமிழகத்தில் புதுசாக 9000 மெகாவாட் சூரிய மின்சக்தி திட்டங்களை வந்து நிறுவுவதற்காக ஒரு இலக்கணை வந்து வச்சுருக்கிறாங்க 2023க்குள்ளே, ஓகேங்களா. இதுக்கு வந்து அந்த புதிய சூரிய கொள்கை 2019 வந்து வெளியிட்டிருக்கிறாங்க, ஓகேங்களா. அது போக பள்ளிகளில் எரிசக்தி மற்றும் சுற்றுச்சூழல் குறித்த படிப்புகளும் பாடத்திட்டமாக அறிமுகப்படுத்த இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கான நேபாள தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? ஸோ இந்தியாவுக்கான நேபாள தூதராக நியமிக்கப்பட்டுள்ளவர் யார்? நீலாம்பர் ஆச்சாரியா. ஸோ இந்தியாவுக்கான நேபாள தூதராக நியமிக்கப்பட்டிருக்கிறாங்க. ஸோ நேபாளத்துக்கான இந்திய தூதர் இல்லை, இந்தியாவுக்கான நேபாள தூதர், ஓகேங்களா. அதாவது நேபாள நாடு வந்து இவங்களை வந்து நியமிச்சிருக்கிறார், ஓகேங்களா. நீலாம்பர் ஆச்சாரியா அப்படிங்கிறவங்க நேபாளத்தோட முன்னாள் சட்ட அமைச்சராக வந்து இவர் வந்து பணிபுரிஞ்சிருக்கிறாரு. ஸோ இதில் வந்து என்ன ஒரு ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இது வரைக்கும் அந்த நாட்டு அதிபர் தான் இந்த தூதருக்கு வந்து பதவி பிரமாணம் வந்து செஞ்சு வச்சுப்பாங்க. ஆனால் இப்போ வந்து என்ன அப்படின்னா, இதுக்கு முன்னால் வந்து பார்த்திங்கன்னா உச்சநீதிமன்ற தலைமை நீதிபதி தான் பதவி பிரமாணம் செஞ்சு வச்சுருப்பாங்க. ஆனால் இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னா அந்த நாட்டு அதிபர், ஒரு புதிய விதியின்படி அந்த நாட்டு அதிபர் தான் பதவி பிரமாணம் செஞ்சு வைக்கிறாங்க, ஓகேங்களா. ஸோ இதுதான். விஜய் மல்லையாவை நாடு கடத்த எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? ஸோ விஜய் மல்லையாவை நாடு கடத்த எந்த நாடு ஒப்புதல் அளித்துள்ளது? பிரிட்டன். ஸோ பிரிட்டன்னா இந்த விஜய் மல்லையா தொழிலதிபர் கடன் மோசடி வழக்கில் வந்து சிக்கினவர். ஒரு 9000 கோடி வரைக்கும் நம்ம இந்தியாவில் வந்து கடன் மோசடி பண்ணிட்டு வெளிநாடுக்கு போயிட்டார். ஸோ வெளிநாடு போயிட்டா அங்கே குடியுரிமை வாங்கிட்டா அப்படின்னா நம்ம வந்து போய் அரெஸ்ட் பண்ண முடியாது. ஸோ என்ன பண்ணாங்க அப்படின்னா பல பிரச்சனை வந்து ஏற்படுத்தினாங்க. பிரதமர் நரேந்திர மோடி வந்து ஏற்படுத்தினாங்க. ஸோ கடைசியில் என்ன பண்ணாங்க அப்படின்னா பிரிட்டன் உள்துறை அமைச்சராக இருக்கிற சஜித் ஜாவித் அப்படிங்கிறவங்க வந்து இதுக்கு வந்து அனுமதி அளிச்சிட்டாங்க. ஸோ நாடு கடத்திக்கலாம் அப்படின்னு சொல்லி அனுமதி அளிச்சிட்டாங்க. எந்த நாட்டின் 99 மலிவு விளை பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா மிகை இறக்குமதி வரியை விதித்துள்ளது? ஸோ எந்த நாட்டின் 99 மலிவு விளை பொருட்கள் இறக்குமதிக்கு இந்தியா மிகை இறக்குமதி வரியை விதித்துள்ளது? சீனா. ஸோ சீனாவில் வந்து பார்த்திங்க அப்படின்னா மலிவு விலையில் நிறையவே இறக்குமதி பொருட்கள் பண்ணுறாங்க. ஸோ அதுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நம்ம மத்திய வர்த்தக அமைச்சகம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா மிகை இறக்குமதி தடுப்பு வரி அப்படின்னு சொல்லி ஒன்று வந்து விதிச்சிருக்கிறாங்க. எதுக்காக இந்த வரி வந்து விதிக்கிறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இப்போ சீனாவில் வந்து இப்போ நிறைய பொருள் வந்து இறக்குமதி பண்ணுறாங்க, அதுவும் மலிவு விலையில். ஸோ நம்ம இந்தியாவில் தயாரிக்கிற பொருட்கள், அதாவது உற்பத்தியாளர் வந்து ரொம்பவே பாதிக்கப்படுவாங்க. ஸோ அவங்க எல்லாமே இங்கே அனுப்பிட்டா நம்ம இந்தியாவில் உள்ளவங்க உற்பத்தி செய்கிற பொருளை வந்து யாரும் வாங்க மாட்டாங்க. ஸோ அதுக்காக இந்த மிகை இறக்குமதி தடுப்பு வரி அப்படின்னு விதிக்கிறாங்க. ஸோ இப்போ மிகை இறக்குமதி தடுப்பு வரி விதிச்சா இப்போ அவங்க அனுப்புறதுக்கு வரி விதிச்சிட்டாங்க அப்படின்னா நிறைய வந்து காசு செலவழித்து அவங்க வந்து அனுப்ப வேண்டியிருக்கும். ஸோ அதனால தான் இந்த வரி வந்து விதிக்கிறாங்க. எந்த வேதிப்பொருளை கொண்டு பட்டாசு தயாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது? எந்த வேதிப்பொருளை கொண்டு பட்டாசு தயாரிக்கக்கூடாது என்று உச்சநீதிமன்றம் தீர்ப்பு அளித்துள்ளது? பேரியம் நைட்ரேட். ஸோ பேரியம் நைட்ரேட் இந்த வேதிப்பொருளை வச்சு தான் பட்டாசு தயாரிச்சுக்கிட்டு இருக்காங்க. அதுவும் இந்த விருதுநகர் மாவட்டத்தில் சிவகாசி அப்படிங்கிற ஏரியாவில் வந்து நிறைய பட்டாசு தொழிற்சாலைகள் வந்து இருக்குது. அங்கே ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்திங்க அப்படின்னா பேரியம் நைட்ரேட்டை வச்சு தான் பட்டாசு வந்து தயாரிக்கிறாங்க. ஸோ உச்சநீதிமன்றம் என்ன பண்ணுச்சு அப்படின்னா பட்டாசு ஆலை வந்து பசுமை பட்டாசு தான் தயாரிக்கணும், இந்த பேரியம் நைட்ரேட் வந்து பட்டாசு வந்து தயாரிக்கக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு
தடுப்பு பண்ணிட்டாங்க. ஸோ அதனால் எல்லா தொழிற்சாலையிலும் வந்து அங்கே வந்து மூடி இருக்குது, சிவகாசியில் வந்து மூடி இருக்குது. ஸோ இதுக்கு வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, உயர்நீதிமன்றம் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, உச்சநீதிமன்ற உத்தரவு இல்லாமல் இந்த பட்டாசு ஆலைகள் வந்து திறக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டாங்க. 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெற்றது? ஸோ 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி எங்கு நடைபெற்றது? சென்னையில் வேளச்சேரியில் உள்ள குருநானக் கல்லூரியில் தான் இந்த 10வது இந்து ஆன்மீக சேவை கண்காட்சி வந்து கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி, ஓகேங்களா, சாரி, கடந்த ஜனவரி 29ஆம் தேதி தொடங்கி பிப்ரவரி 4ஆம் தேதி வந்து நிறைவு பெற்றிருக்குது. இதில் மொத்தம் 15 லட்சம் பேர் வந்து பார்வையிட்டிருக்காங்க. ஸோ தொடங்கினது ஜனவரி 29, முடிஞ்சது எப்போ அப்படின்னா பிப்ரவரி 4, ஓகேங்களா. இதில் 15 லட்சம் பேர் வந்து பார்வையிட்டிருக்கிறாங்க. சமீபத்தில் பிரதமர் எந்த மாநிலத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டினார்? ஸோ சமீபத்தில் பிரதமர் நரேந்திர மோடி எந்த மாநிலத்தில் 2 எய்ம்ஸ் மருத்துவமனைகளுக்கு அடிக்கல் நாட்டினார்? ஜம்மு காஷ்மீர். ஸோ ஜம்மு காஷ்மீரில் விஜய்பூர், அவந்திபோரா அப்படிங்கிற 2 பிளேஸில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எய்ம்ஸ் மருத்துவமனைக்கு பிரதமர் நரேந்திர மோடி வந்து அடிக்கல் நாட்டியிருக்கிறாங்க. எய்ம்ஸ் ஆல் இண்டியா இன்ஸ்டிடியூட்ஸ் ஆஃப் மெடிக்கல் சயின்சஸ் அப்படின்னு சொல்லக்கூடியது. ஸோ அது போக அவங்க வந்து ஒரு விஷயமும் சொல்லியிருக்கிறாங்க. என்ன அப்படின்னா 100% எலக்ட்ரிசிட்டி, அதாவது 100% எலக்ட்ரிசிட்டி வந்து ஜம்மு காஷ்மீரில் கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சௌபாகியா திட்டத்தின் கீழே கொடுத்துட்டோம் அப்படின்னு சொல்லியும் பிரதமர் நரேந்திர மோடி வந்து உரையாற்றியிருக்கிறாங்க. 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ஸோ 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை எங்கு அமைய உள்ளது? ஹரியானா. ஸோ ஹரியானா மாநிலத்தில் மனேதி அப்படிங்கிற கிராமத்தில் வந்து அமைய இருக்குது. ஹரியானா மாநிலத்தில் ரேவாரி அப்படிங்கிற மாவட்டத்தில் மனேதி அப்படிங்கிற கிராமத்தில் 22வது எய்ம்ஸ் மருத்துவமனை வந்து அமைய இருக்கிறதா இந்த இன்டர்ம் பட்ஜெட் 2019 வந்து அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறாங்க. GSAT 31 செயற்கைக்கோள் எடை எவ்வளவு? ஸோ GSAT 31 செயற்கைக்கோள் எடை எவ்வளவு? 2535. ஸோ GSAT 31 இஸ்ரோவோட 40வது தகவல் தொடர்பு செயற்கைக்கோள். இது வந்து ஃப்ரான்ஸில் பிரெஞ்சு கயானா அப்படிங்கிற இடத்துல வந்து அனுப்பப்படுது. நம்ம இந்தியாவிலேருந்து அனுப்பப்படல, ஃப்ரான்ஸில் பிரெஞ்சு கயானாலேருந்து அனுப்பப்படுகிறது. இதோட வெயிட் எவ்வளோ அப்படின்னா 2535 கிலோகிராம். காளியா சற்றவர்த்தி யோஜனா என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஸோ காளியா சற்றவர்த்தி என்ற திட்டத்தை அறிமுகம் செய்துள்ள மாநிலம் எது? ஒடிசா. ஸோ ஆல்ரெடி காளியா அப்படிங்கிற ஸ்கீம் வந்து ஒடிசா தான் லான்ச் பண்ணாங்க. அதே மாதிரி இப்போ காளியா சற்றவர்த்தி யோஜனா அப்படிங்கிற திட்டத்தையும் லான்ச் பண்ணியிருக்காங்க. என்ன அப்படின்னா காளியா அப்படிங்கிற எக்ஸ்பிளனேஷன் என்ன அப்படின்னா குர்ஷாக் அசிஸ்டன்ஸ் ஃபார் லிவ்லிஹுட் அண்ட் இன்கம் ஆக்மெண்டேஷன், இதுதான் காளியா அப்படிங்கிறது. இது வந்து ஒரு விவசாய திட்டம் அப்படி சொல்லலாம். இப்போ என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா இந்த காளியா சற்றவர்த்தி யோஜனா அப்படிங்கிற ஒன்று வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இது வந்து இந்த விவசாயிகளோட பிள்ளைகள் இருப்பாங்க இல்லையா, அவங்களுக்கு ஸ்காலர்ஷிப் கொடுக்குற ஒரு ஸ்கீம் தான் இந்த காளியா சற்றவர்த்தி யோஜனா அப்படிங்கிற ஒரு ஸ்கீம். ஒடிசாவோட சிஎம் யார் அப்படின்னா நவீன் பட்நாயக். ஒடிசாவோட கவர்னர் யார் அப்படின்னா கணேஷி லால். ஸோ இதோட இன்றைய நடப்பு நிகழ்வுகள் முடிஞ்சு. தினசரி திருப்புதல் பேச்சில் நேற்றைய கேள்விக்குரிய பதில்கள் பார்க்கலாம். பாரத ரத்னா விருது 2019 பெற்ற பிரணாப் முகர்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? ஸோ பாரத ரத்னா விருது 2019 பெற்ற பிரணாப் முகர்ஜி எந்த மாநிலத்தைச் சேர்ந்தவர்? மேற்கு வங்கம். 2019 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? ஸோ 2019 குடியரசு தின விழாவில் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டவர் யார்? சிரில் ராமபோசா. இன்றைய கேள்விகள். தமிழக அரசு சார்பில் 2018க்கான பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? ஸோ தமிழக அரசு சார்பில் 2018க்கான பாரதியார் விருது யாருக்கு வழங்கப்பட்டது? இரண்டாவது கேள்வி. மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது? ஸோ மின்னணு முறையில் வருமான வரி கணக்கு தாக்கல் செய்வதை மேலும் மேம்படுத்த மத்திய அரசு எந்த நிறுவனத்தை தேர்வு செய்துள்ளது? ஸோ இந்த 2 கேள்விகளுக்கும் பதில் தெரிஞ்சு அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். தெரியல நம்பர் சர்ச் பண்ணி கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.